கேங்ஸ்டர் படத்துல லவ்வும் இருக்கு, ஹியூமனிட்டியும் இருக்கு. பயங்கரமா இது வரைக்கும் நீங்க இந்த ஸ்டோரி நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்டர் கிட்ட சத்தியமா இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அது நல்லவனா இருக்கவங்களா எப்படி கேட்டாங்க மாத்துறாங்க. இந்த உலகம் எப்படி மாத்துது, அந்த யாருமே வேணுக்குனே போய் அதுல உழுவுறது இல்ல, ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. அத வந்து நல்லா காட்டியிருக்காங்க. கற்பனை ஸ்டோரி தான். நம்ம வந்து ஒரு படமா பார்த்தா கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றது இந்த படம் வந்து படமா பாருங்க. ஆமா, கான்செப்ட் அப்படினா மைண்ட்ல வச்சிட்டு போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம ரியாலிட்டி கூட கண்டிப்பா ஒத்து வராது. இது மெயினா ஒரே ஒரு கேரக்டருக்கு வந்து ஹைலைட் கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த போக்ராஜ் வேற லெவல் போலீஸ். எங்க இருந்து வந்தாரு அந்த மனுஷன்? மார்வெல், டிசி, அங்க ஹாலிவுட்டோடது. நம்ம டிசியை வந்து பாருங்க, டிசியை பாருங்க, தமிழ் டிசியை பாருங்க, வந்து வேற லெவல்ல இருக்கு. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருப்பியும் இன்னைக்கு ஒரு வீலாகோட வந்திருக்கோம். என்ன சொல்லு? மார்வெல் டிசி மாதிரி நம்ம ஊர் டிசி, மார்வெல் வெர்சஸ் டிசி மாதிரி நம்ம ஊர்ல வந்து இப்போ ஒரு டிசின்னு ஒன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? ஃபுல் ஃபார்ம் வந்து கேரக்டரோட நேம் தான். ஒன்னு வந்து தேவதாஸ், இன்னொன்னு வந்து சந்திரா. இந்த ரெண்டு கேரக்டரும் என்ன சம்பவம் பண்றாங்க அப்படின்றது தான் படம். இன்னொன்னு வந்து இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் ஃபேக்ட் சொல்றோம். என்னன்னா, இவரு வந்து ஒரு புதுமுகம் ஆக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் சினிமாலே வந்து ஹையஸ்ட் பேடு ஒரு நியூ ஃபேஸ் ஆஸ் அ டெபியூட் ஆக்டரா வந்து ஒருத்தங்களுக்கு ஹையஸ்ட் பேடுனா அது நம்ம அந்த பட்டத்தை இப்ப வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் வாங்க போறாரு. ஒரு டைரக்டர், அந்த அவருக்கு அந்த மவுஸ் படம் எல்லாம் சும்மா வேற லெவல்ல குத்துட்டு இருக்காரு. சரி பாப்போம், இப்போ ஆஸ் ஆக்டரா வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்த்துட்டு நாங்க உங்களுக்கு தொடர்ந்து ரிவ்யூ கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களே அச்சு புச்சி சீக்கிரமா தியேட்டருக்கு வந்தா சரியான கியூ. ஃபுல்லா இந்த படத்துக்கு, டிசி படத்துக்கு தான் எல்லாம் ஃபுல் கியூ லைனா நிக்குது வெளியே. அதுவும் ஆக்டர் மாதவனோட ஜிடிஎன் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. பாப்போம் என்னன்ட்டு. அந்த படமும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு ஒரு மெயினா சொல்ல போறது வந்து இது அனிருத் சாரோட மியூசிக்காக தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறோம் நாங்க. அதுல பாட்டு எல்லாமே வந்து ராக் ஸ்டார் அனிருத் சார் வந்து வேற லெவல்ல போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜும் ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகேவா? சரி, போய் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ சொல்றோம். ஆமா, பாய். ஓகே கைஸ், வீடியோ தொடர்ந்து அப்படியே பாருங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்பதான் முடிச்சிட்டோம். டிசி கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபயர் ஏத்திட்டாங்க. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பயங்கரமா இருக்கு. மியூசிக் தெரிக்குது, வேற லெவலு. இதோட செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து கரெக்டா குழந்தை முடிச்சிட்டாங்கன்னா படம் ஹிட், பிளாக் பஸ்டர். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சொதப்பலாம். சரி பாப்போம், சொல்றோம். ஆமா, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் கைஸ். படம் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. ஓகே கைஸ், ஃபுல்லா முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகே. காய்ஸ், படம் முடிச்சுட்டு வந்துட்டோம். டிசி ஃபயர் காய்ஸ். படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா? கன்ஃபார்மா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. வேற லெவல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. படம் வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த ஸ்டோரி ரெடி பண்ணாலும் அந்த ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே வந்து வேற லெவல்ல ஸ்டோரி ரைட்டிங் வேற லெவல். கண்டிப்பா லோகேஷ் கனகராஜோட டச் இருக்குது படத்துல. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க படத்தை. சூப்பரா இருக்கு படம். உண்மையிலே கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம் எல்லாரும். கிட்ஸ் வந்து நாட் அலோடு. அடல்ட் மூவி ஒரு பக்கா வந்து ரிவெஞ்ச் கம் கேங்ஸ்டர் லவ். ஆமா, அப்படியே ஒரு கேங்ஸ்டர் படத்துல லவ்வும் இருக்கு, ஹியூமனிட்டியும் இருக்கு. பயங்கரமா இது வரைக்கும் நீங்க இந்த ஸ்டோரி நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்டர் கிட்ட சத்தியமா இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. வேற லெவல். கன்ஃபார்மா வந்து பக்கா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து செதுக்கியிருக்காங்க. படத்துல ஒரு ஸ்டோரி லைன்ல கூட லூப் ஹோல் கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே இவர் ஏன் கேங்ஸ்டர் ஆனாருன்றதுல இருந்து
இவரு கடைசியில வந்து திருந்துறாரு. அந்த திருந்துறதுக்கான ரீசன்ல இருந்து எல்லாமே வந்து பக்காவா அவுட்லைன் பண்ணி செமையா ஒர்க் fill in the blanks எல்லாம் கிடையாது. ஆமா. பக்காவா ஆன்சர் எழுதிட்டாங்க. அப்படியே வந்து அப்படியே கம்ப்ளீட் மூவி வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. அதனால வந்து ரொம்ப ஹாப்பியா நான் கண்டிப்பா டெபியூ ஆக்டர்ல வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வின் பண்ணிட்டாரு. காசு கொடுக்கலாமா அவ்வளவு காசு காசு ஒருத்தா நடிச்சிருக்காரு. இன்னொன்னு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கேங்ஸ்டர் எப்படி நடிப்பாங்களோ எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சேம் பாடி லாங்குவேஜ் ஸ்வாக் வேற level. வந்து எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம கேஷுவலா இருக்கு guys. இப்போ நம்ம ஒருத்தரை கத்தி எடுத்து நம்ம குத்துனா எப்படி இருக்கும், படத்துல பாக்குற மாதிரி இல்ல, நிஜமாலே ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரியலா வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு ஃபைட்லாம். அந்த மாதிரி எல்லாம். உண்மையாலே இந்த சம்பவம், அதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படிதான் நடக்கும். அது ஆமா, இது- யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு மனிதருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அது இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றது அது காமிச்சிருக்காங்க. ரியாலிட்டி ஸ்டோரி வந்து ரியாலிட்டி தான். ஆனா நிஜத்துல யாரும் பட் பண்ணிடாதீங்க. ஆனா வந்து நிஜத்துல யாருமே இதை ஃபாலோ பண்ணாதீங்க. அது வந்து சாத்தியமே இல்ல. நாட் ரெக்கமெண்டட். நாட் ரெக்கமெண்டட் போட்டுருவாங்க கன்ஃபார்மா. அது வேலைக்கு கடைசி வரைக்கும் களி தின்றது கூட உயிரோட இருக்க மாட்டோம், நம்ம ஜெயில கூட வைக்க மாட்டாங்க டைரக்டா. என்ன ஒரே ஒரு லேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கொலை பண்ணிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றதுதான் தெரியாது. இது ஒரு கற்பனை ஸ்டோரி தான். நம்ம வந்து ஒரு படமா பார்த்தா கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றது இந்த இல்ல. படம் வந்து படமா பாருங்க. ஆமா, கான்செப்ட் அப்படின்னா மைண்ட்ல வச்சுட்டு போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம ரியாலிட்டி கூட கண்டிப்பா ஒத்து வராது. ஆமா, சோ ஆனா வந்து படமா வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு. நம்ம ஸ்கோர் கொடுத்துடலாமா? ஒரு கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து ஒரு 7 அவுட் ஆஃப் 10. கண்டிப்பா கொடுக்கும். குட் மூவி. மியூசிக் சொல்லியே ஆகணும். அனிருத் sir. அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப். வேற சரியான மியூசிக் பிரிச்சு எடுத்திருக்காருப்பா. பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா என்னன்னு பாருங்கப்பா. ஆமா. அதுக்காகவே படம் வந்து பாருங்க. அந்த சீனுக்கெல்லாம், அந்த மியூசிக்கும் அந்த சீனுக்கும் அந்த நடக்கிற விஷயங்களுக்கும் செம்ம அப்படியே ரேஜ் ஆஃப் தேவதாஸ்னு ஒரு டியூன் வந்ததுல, மேட்னஸ். ரேஜ் ஆஃப் மேட்னஸ், அத வந்து நீங்க படத்துல தான் பார்க்கணும். அது எதுக்கு அந்த மியூசிக் வந்து எந்த அளவுக்கு வந்து எலிவேட் ஆயிருக்கு ரெண்டு அப்படின்றது. மியூசிக் இருக்கு ப்ரோ. ரேஜ் ஆஃப் மேட்னஸ், இன்னொன்னு வந்து ரேஜ் ஆஃப் ராகா. ஆமா, அந்த அந்த ரெண்டு ரெண்டு மியூசிக்கும் தெரிக்குது படத்துல தெரிக்குது. ஃபயர். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையாலே படம் வந்து டச்சிங்காவும் இருந்துச்சு, ஹியூமானிட்டியாவும் இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தன் ஹியூமானிட்டியோட இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றது அவன் வந்து வேற உண்மையில வந்து அந்த அது என்ன ஒரு கான்செப்ட். Character. நல்லவங்க வந்து, அதாவது கெட்டவங்க சாது மிரண்டா காடு கொள்ளாது. அதான் கான்செப்ட். அதான் கான்செப்ட், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒருத்தர் வந்து எப்படி கெட்டவன் ஆவறாங்க அப்படின்றத வந்து, அதாவது நல்லவனா இருக்கவங்க எல்லாம் எப்படி கெட்டவனா மாத்துறாங்க. மாத்துறாங்க. இந்த உலகம் எப்படி மாத்துது. ஆமா. அந்த யாருமே வேணுக்குனே போய் அதுல உழுவுறது இல்ல, ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. அத வந்து நல்லா காட்டியிருக்காங்க. உண்மையிலே உண்மையிலே கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் டீம். வேற வேற லெவல். லெவல். எல்லாருமே சரியான ஒர்க். பட் ஆனா ஃபேமிலியோட இது பார்க்க முடியாது. ஒன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பார்க்கணும், ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச்னா கண்டிப்பா போய் பாருங்க எல்லாரும். இதுக்கப்புறம் சொல்லணும்னா இது மெயினா ஒரே ஒரு கேரக்டருக்கு வந்து ஹைலைட் கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த போக்ராஜ். ஆனா வேற லெவல். போலீஸ் வேற லெவல். எங்க இருந்து வந்தாரு அந்த மனுஷன்? என்ன லாங்குவேஜ் பெர்ஃபார்மன்ஸ், என்ன லோக்கல் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங்லாம் வந்து வேற லெவல்ல. டப்பிங் கூட அப்படியே சரியான லோக்கல் லாங்குவேஜ் பேசுற. அப்படியே நம்மளுக்கு அந்த லாஸ்ட்ல அந்த கேரக்டர் வந்து இது வரைக்கும் அவர் எந்த படத்துலயும் பார்க்கல. ஆனா ஆமா. ஃபர்ஸ்ட் படத்துல இம்ப்ரெஸ் இந்த படத்துல வந்திருக்காரா தெரியல. ஆனா பயங்கரம். போஜ்ராஜ். போஜ்ராஜ் அந்த கேரக்டர் வந்து ஹைலைட் படத்துல. உண்மையில வில்லன் கேரக்டர் வந்து எவ்வளவு ஹைலைட்டா பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க. பவர்ஃபுல்லா இருக்குது. பவரா இருக்கறனால தான் ஹீரோ கேரக்டரும் பவர்ஃபுல்லா இருக்கு, வில்லன் கேரக்டரும் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செமையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா போய் பாருங்க guys. பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன சொல்ல, கான்செப்டா பண்ணாதீங்க. கான்செப்டோட ரியல் லைஃபோட மேட்ச் பண்ணாம ஒரு படமா பாருங்க. மூவியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 hours போறதே தெரியாது. சூப்பரா போகுது. அவ்வளவுதான். கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துரும். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஒரு 11 சாங் கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்கோம் நாங்க. ஆமா. 10 சாங் மேல, அதுதான் 11 சாங் கிட்டத்தட்ட. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 11 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் அப்கமிங் ட்ராக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து கானா சிங்கிள் அப்படின்ட்டு ஒரு சாங்ல நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. விரைவில் சீக்கிரமா ரெக்கார்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு தொடர்ந்து
அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ரெகுலரா நாங்க யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு தான் நாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். we are watching. சோ கொஞ்சம் அவங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை guys. சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. சோ சப்போர்ட் பண்ணுங்க. எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் ரிவ்யூ vlogs தவிர இன்னும் டிஃபரெண்டா பண்ணணும்ன்ற கான்செப்ட்ல ஆமா. வச்சிருக்கோம். வரும் ஆமா. கண்டிப்பா நிறைய வீடியோஸ். கண்டிப்பா டிஃபரெண்டா நிறைய பண்ணுவோம் நாங்க. எங்களுக்கு உங்க சப்போர்ட் தேவை. சோ எல்லாரும் வந்து கண்டிப்பா உங்க சப்போர்ட் கொடுங்க. டிசி வர்த் வாட்சிங். எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. மார்வெல், டிசி அங்க ஹாலிவுட்டோடது. நம்ம டிசியை வந்து பாருங்க. டிசியை பாருங்க. தமிழ் டிசியை பாருங்க வந்து அவ்வளவுதான். வேற லெவல்ல இருக்கு. ஓகே கைஸ், அடுத்த vlogல உங்களை சந்திக்கிறோம். முடிச்சுக்கிறோம். டாடா பை பை, குட் நைட். திஸ் இஸ் ஜே ப்ரோஸ் சைனிங் ஆஃப். சோ எல்லாருக்கும் டேக் கேர், பை பை, see you guys.